Equitas Small Finance Bank for convenient home banking. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ரிஷபராசிக்கு என்ன சொல்றது? பல யூடியூப் வழித்தடங்கள்ல, பல டிவி நிகழ்ச்சிகள்ல எல்லாரும் பேசியாச்சு. ரிஷபத்துக்கு இதை மாறி கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் உண்மையா? ரிஷபராசி நம்பர்கிட்ட போய் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, சார் விட்டுருங்க சார் எங்களை. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, இது எல்லாம் நடக்கும், நல்லது. ஜூன் மாதத்துக்குள்ளே நுழையக்கூடிய ரிஷபராசி நம்பர்களுக்கு கணக்கச்சிதமாக இந்த பிளானட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கு அப்படின்னு நம்ம சொன்னால் அது மிக இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம 4 இம்பார்ட்டன்ட் பிளானட் பற்றி சொன்னோம். சனி, ராகு, குரு, கேது. இந்த சனி ராகுவும் இப்போ எங்கே உட்காந்துருக்காங்க? 10ல் ராகு, 11ல் சனி. குரு 3ல் வந்து, அதாவது ஜென்மத்திலேயே இருந்த குரு 2ஆம் பாவத்துக்கு போயாச்சு. ஜென்ம குரு வந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அது ஒரு நல்ல நிலைமை. கேது வந்து 4ஆம் பாவத்தில். இப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு எந்தெந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு, எந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், அதை பற்றி பேசலாம் வாங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி 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 தன்னை பணையம் வச்சுட்டு யார் யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்களோ அவங்களாலேயே டிச் பண்ணப்பட்டு, இந்த உதறி தள்ளப்பட்டு, ஹியூமிலேட் ஆகி அதை அப்படியே மனசில் எடுத்துக்கிட்டு பாரமாக அப்படியே ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ராசி வந்து ரிஷபம். வாலண்டரியாக மற்றவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகம். அது தப்பு இல்லை. யாருக்கு எப்போ எங்கே எவ்வளோ உதவி செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும். இல்லைன்னா நம்ம தலையிலேயே திருப்பி வந்து விடியும். ரிஷபத்துக்கு உள்ள பிரச்சனையே தான் ரொம்ப யோசிக்கிறது. ரொம்ப யோசித்தவங்க யாரும் சாதிச்சதும் இல்லை, யோசிக்கவே இல்லாத யாரும் சாதிச்சதும் இல்லை. அளவோடு இருக்கிறது மட்டும்தான் நல்லா இருக்கும். அது எந்த விஷயத்துலையும். சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி இல்லையா? இப்போ ரிஷபராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப தன்னைத்தானே வந்து அந்த நைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வேவரிங் மைண்டு, அதாவது தூக்கம் வராமல் ஏதோ ஃபேக்ட்ரி பிரெயின்குள்ளே வந்து ஒரு 350 ஸ்பேர் பார்ட்ஸ் ஓடுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ராசிக்கு ஜென்ம குரு வேறு சேர்ந்துட்டாரா, லாஸ்ட் ஒரு 1 இயராக அது வேற பிக்கல் பிடுங்கல், பணத்தில் பிரச்சனை, பணம் தான் மெயின் பிரச்சனை. அப்புறம் கெரியரில் இருக்கவங்க வந்து அப்படி ஒரு 2 ஸ்டெப் ஏறாங்கன்னா 4 ஸ்டெப் இறங்கும். நம்ம கரெக்டான இடத்துல ஒர்க் பண்ணுறோமா, கரெக்டானதான் செய்கிறோமா அப்படிங்கிற சந்தேகம் மனசில் ஓடிட்டே இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சு சரி லவ்வாவது பண்ணி அதுலேயாவது ரிலாக்ஸேஷன் பண்ணான்னு வந்தால் அதை இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அதாவது கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையாக மனசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகக்கூடிய ஒரு இடத்துல போய் அங்கே புதுசாக ஸ்ட்ரெஸ் ஆகி அதுவே டே டு டே லைஃப்பை வந்து பாதிக்கிற அளவுக்கு வரக்கூடியது ரிஷபராசி. இப்போ தான் ஜென்ம குரு விலகி நல்லது பிறக்குது அப்படின்னா இதுதான் உண்மை. அதே மாதிரி நிறைய இன்கமில் வந்து நிறைய வந்து எலிவேஷன் இருக்கும், நிறைய வந்து பண வரவு வந்து இருக்கும். டெஃபினட்டாக வந்து பொருளாதாரம் எக்கனாமிக்கலாக வந்து மிகப்பெரிய அளவில் சாதிக்கிற நிலைமை இருக்கும். அதே மாதிரி ரிஷபத்துக்கு குருவுடைய பார்வை ரொம்ப வலிமையாக இருக்குது. 6, 8, 10ஆம் இடத்தெல்லாம் குரு பார்க்குறாரு. இந்த ஜீவனஸ்தானத்தில் வந்து குரு பார்வை விழுந்தாலே போகிறோம். ஆஃபீஸில் வந்து உங்களை வந்து பற்ற வைக்கணும் ஒருத்தன் நினைக்கிறான் அப்படின்னா தன்னே தான் எரிச்சுக்கிறான்னு அர்த்தம். அவனே அவனுடைய இதில் போய் உட்காந்துக்கிறான்னு அர்த்தம். அதனால் அதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி ரிஷபத்துக்கு உங்களோட ஹெல்த்தில் நீங்கள் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ஹெல்த்து தான் இப்போ கவனமாக இருக்க வேண்டிய நேரம். உங்கள் மதருடைய ஹெல்த்தும் சரி, உங்கள் ஹெல்த்தும் சரி, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் வந்து ஜூன் மாதம். இப்போது திடீர்னு சில திருப்பங்கள் வரும் இந்த ஜூன் மாதத்தில். ரிஷபத்துக்கு நல்லா இருக்கும், வேலையெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. டெம்ப்டிங் பண்ணுற மாதிரி இன்னொரு புது ஜாப் வரும், புது கான்டாக்ட்ஸ் வரும், ஏன் புதிய லவ் கூட வரும். இந்த இருக்கிற லவ் விட்டு அதில் போகலாமான்னு தோணுச்சுன்னா அப்போ விழுற அடி தான். அதுக்கப்புறம் எழுந்துக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். ஏன்னா அந்த கிரகங்களுக்கும் ஒழுக்கத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதில் ஸ்டாண்டர்டாக இருந்து அதில் வந்து இதுதான் பண்ண போகிறேங்கிற ஃபோக்கஸோடு இருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, உங்களோட ஃப்யூச்சருக்கும் நல்லது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் டைம் இது அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தில் மாதத்துடைய 2வது பகுதி ஒரு 16 தேதிக்கு அப்புறம் தான் சூப்பராக இருக்குது. 15 தேதி வரைக்கும் எந்த புதிய முயற்சியிலையும் ரிஷபராசி என்பவர்கள் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். மிதுனம்னு சொன்ன உடனே வந்து கடுப்பு தான் ஏறும் மிதுன ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா வந்து ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வந்து 10 தடவை தோக்கலாம், 30 தடவை தோக்கலாம்.
வாழ்க்கை முழுவதுமே வந்து எப்போ பாரு எல்லாத்துலேயுமே பஞ்சாயத்து அப்படின்னா வந்து அந்த வாழ்க்கை வந்து வெறுத்து போன மாதிரி தானே இருக்குது. ஆனால் மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ம குரு வராரு, 12ஆம் வீட்டிலேருந்து ஜென்மத்துக்கு குரு வராரு. மிதுனத்தை பொறுத்த மட்டில் அவர் வந்து மாரகாதிபதி பாதகாதிபதி. அவர் ஜென்ம ராசியில் ஏறும்பொழுது என்னெல்லாம் வில்லங்கம் பண்ணுவாருன்னு பார்ப்போம். நல்லா போயிட்டு இருக்கிற குடும்பம், கணவன் மனைவி சூப்பராக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த கணவன் மனைவி பிரியறதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி தான். இந்த மூணாவது மனுஷர் எப்போ உள்ளே வந்தாச்சோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் வந்து ஸ்டார்ட் ஆகும். அறிஞ்சோ அறியாமலோ டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ இம்பேக்ட் வந்து இருக்கும். இதுதான் இந்த கணவன் மனைவி உறவில் குரு பகவான் விளையாட ஆரம்பிப்பார். 7ஆம் பார்வையாக அவர்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால என்னதான் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் திருப்பியும் மறைஞ்சு நல்லபடியாக சேர்ந்துருவீங்க. இது ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியும். இதுதான் சாக்குன்னு பெருசாக சண்டை போடலாம் கூடாது. கவனமாக பொறுமையாக நிதானமாக கையாளுங்க. 3வது விஷயம் என்னென்னா, இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஐடி இண்டஸ்ட்ரியில், டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில், வங்கித்துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய அத்துணை பேருக்கும் கொஞ்சம் ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து வர வாய்ப்புகள் அதிகம். வேற்று தொழில்கள், அதாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ரீட்டைல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். அதே சமயம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய லேபர் ஜாப்ஸ் பார்க்கக்கூடிய பெருவாரியான மக்கள், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்குது. ஜூன் மாதத்தில் பொதுவாக மிதுன ராசிக்கு இப்போ முக்கியமான கிரகங்களான சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி பெயர்ந்து அவர் வந்து மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்துலேருந்து பெயர்ந்து 10ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. ராகு 10லேருந்து 9க்கு வந்துட்டார். 3ஆம் இடத்துல கேது இருக்கார். உங்கள் ஜென்மத்தில் குரு இருக்கார். பெரிய அளவிலான கஷ்டங்கள் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. ஏன்னா குரு உங்கள் ராசியில் உட்கார்ந்தாலும் அவர் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை விட அவர் பார்க்கக்கூடிய பாவத்துக்கு தான் பலன் அதிகம். அந்த வகையில் 5, 7, 9 இந்த இடங்களை பார்க்கக்கூடிய குரு பகவானால் பெரிய அளவிலான மாற்றங்கள், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 10,000 15,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா ஒரு ஜூன் முதல் வாரத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவருக்கு மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது ஒரு 25,000 எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா 75% ஹைக்கு, 80% பதவி உயர்வு, இல்லை ஒரு வந்து சம்பள உயர்வு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைகளுடைய உடல் நலத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மிதுன ராசி நண்பர்கள். குறிப்பாக பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான ஒரு பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஸ்வேதாரண்யேஸ்வரர், அதாவது கும்பகோணம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்வேதாரண்யேஸ்வரர் ஸ்தலத்தில் போய் அவரை வணங்கி புதன் பகவானுக்கு வந்து அபிஷேகம் செய்வதும், ஆபத் சகாயேஸ்வரர்னு இருக்கார், அதுவும் தஞ்சை மாவட்டத்தில், அந்த குரு ஸ்தலத்தில் போய் குரு பகவானுக்கு வந்து மஞ்சள் ஆடை செலுத்தி வழிபடுவதும். எதுவுமே முடியல சார் என்னால் அப்படின்னா கூட உங்களை படிக்க வச்சாங்க இல்லையா இந்த பிரைமரி ஸ்கூல் வாத்தியார்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது ஸ்கூலில் மாஸ்டர்ஸு, காலேஜில் ப்ரொஃபஸர்ஸு, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு அவங்க மனசு சந்தோஷப்படப்படி பண்ணாலும் கூட மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். இது எதுவுமே முடியலையா, குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம், ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத், இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 11 முறை சொன்னால் கூட பெரிய அளவிலான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். Equitas Small Finance Bank for convenient home banking. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil.